அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில இருக்கிறவங்க விஜய், காவேரி 2 பேருமே வந்துட்டு லைவ் வந்திருந்தாங்க. அதில செம்ம விஷயம் பேசியிருந்தாங்க காவேரியும், விஜயும். அதில வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "சீக்கிரமா நீங்க 2 பேரும் சேரணும்." அப்படின்னு சொல்லி வந்து காவேரி கிட்ட லைவ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நாங்க 2 பேருமே சேர்ந்தோம் அப்படின்னா, சீக்கிரமா சீரியல் முடிஞ்சிரும். பரவால்லையா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அப்ப இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா சீரியல் முடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் இழுப்பாங்க அப்படிங்கிறதான். அப்ப கதை இழுப்பாங்க அப்படின்னா, விஜய், காவேரி இப்போதைக்கு சேர மாட்டாங்க அப்படிங்கிறதான். ஃபைட் சீனு, சண்டை இந்த மாதிரி தான் நடக்கும். இப்ப காவேரி, விஜய் பேச வரும்போது, குறுக்க யாரோ வந்து கண்டிப்பா தடுத்து இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதான். ஏன்னா, விஜய், காவேரியோட ஃபேஸ் பார்க்கும்போது கண்டிப்பா பயங்கரமா ஃபீலிங்ஸா தான் தெரியுது. ஆனா, ஆஃபீஸ் ட்ராக் போயிட்டுருக்கு. கண்டிப்பா ஆஃபீஸில விஜய், காவேரி இருக்காங்க. ஆனா வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க அப்படிங்கிறது. ஆனா நான் லாஸ்ட் டைம் சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி, கண்டிப்பா வந்து விஜய், காவேரி பேசணும். அவங்க வந்து எல்லா 2 பேருமே சண்டை போட்டா கூட பேசிக்கணும். ஆனா வந்து சேரலனா கூட பரவாயில்ல. அது சேராம அந்த ட்ராக் போனா நல்லா தான் இருக்கும். இப்ப லவ் வந்து சொல்லாமயே அவங்க வந்து இவ்வளோ நாள் அழகா இருந்தது இல்லையா? அந்த லவ் ஸ்டோரி. அது மாதிரி இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது, அவங்க 2 பேருமே அவங்க விஷயங்கள ஷேர் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னாலே, அது வந்து அழகா இருக்கும். அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. லைவ்ல நெறைய விஷயம் பேசியிருந்தாங்க காவேரி. அதாவது இன்னைக்கு பிப்ரவரி 1 ஷூட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மகாநதி ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருந்தா கூட, ஆனா விஜய், காவேரியோட சீன்ஸ் தான் எடுக்குறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு நல்லாயிருக்கு. ஆனா 1 மாதம் கழிச்சு கூட இந்த சீன் வந்தா கூட, நமக்கு ஒரு நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து பார்க்கும்போது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா பரவால்ல, அடுத்தடுத்து சீன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.